இருக்கக்கூடிய 7 ஸ்வரங்களை இசைப்பவரே. சற்றமும் ரிஷபம் காந்தாரம் அத்திவம் பஞ்சமும் தைவதம் நிஷாதம் 7 ஸ்வரங்களை இசைப்பவரே. ச ரி க ம ப த நி 7 ஸ்வரங்களை இசைப்பவரே. சொல்லுக்கு அகசன் வெள்ளக்கவிசையின் பாட்டுக்கு நாரதர் என்ற அடிப்படையில் இருந்தாலும் கூட எனக்கு தெரிந்த இசையே தங்களை நான் வரவேற்றிருக்கிறேன். வாருங்கள், நல்லாசி தாருங்கள், வணக்கங்கள். மங்களம் உண்டாகட்டும். வாழ்ந்த பெண்மகளை வளர்க. வெள்ளத்தால் அழியாது, வெண்தாளால் வேகாது, வேந்தரால் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவுடைய குறைபடாது, கள்ளத்தால் எவரால் உளவாட முடியாது. கல்வி என்னும் உள்ளத்தையே கொண்டிருக்க உலகெங்கும் பொருள் தேடி உழல்வதன் என்ற கல்வித்துறை நிலையாக கொண்டு கல்லொன்றி மண்தோன்ற காலத்தே முன்னோர் வீரவாளோடு மூத்த குடி பிறந்த தமிழ் இந்த தமிழர்கள் போற்றும் தமிழ் மகளே, நீ வாழ விளையாண்டு கற்றதனாய வினட்கள் வாழறிவன் நற்றார் குரான் என்று வல்லுடைய வாய்மொழிக்கு இணைய வரவேற்று உமக்கு இந்த இடத்துல என சார்பாக சிறிய வாழ்த்து. மங்களமாகவே வாழ்வாயம்மா. ராமாயணம். நீங்க ராமாயணத்தை இயற்றியது யாரு? என்ன மொழியில? சமஸ்கிருதத்துல இல்லன்னா நீங்க உயர்த்துற மாதிரி உயர்த்தப்பட பாதத்துல ஒளி வச்சிருக்கீங்க. அதுக்காக மட்டும் ரொம்ப சுதாரணமா தான் நாங்க நிக்கணும். ஆமா, நாடகத்தை கண்டாலே மட்டும் பிடிக்கவே பிடிக்கும். எனக்கு நாடக உலகத்திலேயே பிடிக்காத ஒரு கதாபாத்திரம் எது அப்படின்னா இந்த நாடகத்துல கதாபாத்திரம் யாரெல்லாம் கதையை பிடிச்சிட்டு வராங்களோ அவங்களே பிடிக்கவே பிடிக்கும். எனக்கு அப்படி இல்லை. கையில கவலை பிடிச்சிட்டு யாரை பார்த்தாலும் எப்படி என்னமோ குழந்தைகளை தூக்கி போட்டு குள்ளன் போல எல்லாம் கொண்டிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா வண்டியில வரும்போது தம்பி சாப்பிட்டீங்களா, சாப்பிடாம படுத்திருந்தா கூட எந்திரிச்சு கையை பிடிச்சி இழுத்து கொண்டு சாப்பிட சொல்லி டீலா வாங்கி கொடுத்தா கூட பாசம் இருப்பாங்க. இந்த மேடை வந்ததுக்கு அப்புறம் சுடுதண்ணி அள்ளி தலையை ஊத்துற மாதிரி போய் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க வெட்டி கொடு அப்படி சில பேர் இருக்காரு. ஆனா உங்களை அப்படி சொல்ல மாட்டேன். அதை சொல்ல வரேன். நான் அப்படி பேசவே மாட்டேன். அதனாலதான் சொல்றேன். நான் சில பேர் அப்படி இருப்பாங்க. ஆனா நான் உங்களை அப்படி சொல்ல மாட்டேன். நான் எப்பொழுதுமே விஷயம் பேசுறேன், அவ்வளவுதான். நீங்க எனக்கு வந்து ஆனா அந்த இடத்துல யாரும் இருந்தாலும் பிடிக்காது. அது நடந்த இடத்துல யாரும் இருந்தாலும் பிடிக்காது. அப்படிலாம் எனக்கு அப்படிலாம் பக்கத்துல யாரும் அப்படி பேசுறாங்க. ராமாயணத்தை எழுதியது யார்? சமஸ்கிருதத்திலே வால்மீகி எழுதினார். தமிழிலே வால்மீகி தான் எழுதினார். அவர் முதலிலே வால்மீகியாக தான் இருந்தாரா? இதே ரட்சகன் என்ற ஒரு அரக்கனாக தான் இருந்தார். திருடனாக இருந்தார். வழிபறி கொலையெல்லாம் அடிச்சு பறிச்சு திருடிக்கிட்டு போய் மனைவி மக்களுக்கு கொடுப்பது வழக்கமாக வைத்திருந்தார். ஒரு நாள் பாருங்க, உங்களே பெரிய நீங்க அவ்வளவு பெரியாத என்ன இருக்கு இருக்கிறதானே வச்சிருக்கேன், அதை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி உங்களை வழிமறிக்க. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நீ செய்ய மிகப்பெரிய பாவம், இந்த பாவத்துல உங்களோட குடும்பத்தோட உங்களை பங்கேற்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாங்க? ஆமா, நான் வழிமறி செய்து என்னோட குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறத வழிமறி செய்து என் குடும்பத்தை காப்பாற்றணும் கொண்டு வரேன். அப்ப நான் செய்கிற பாவத்துல அவங்களும் பங்கு ஏற்றுக்கலாம். சரி, அப்படியா நீங்க கேட்கலாம் அப்படின்னு போறான். போய் தன்னுடைய மனைவியை கேட்கிறேன், வா இவ்வளவு நாட்களாக நான் வழிமறி செய்துதான் இவ்வளவு பார்த்துக்கிட்டேன், அப்படிதான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே நானும் பார்த்தேன். அவர் சொன்னாரு, இது மிகப்பெரிய பாவம், இந்த பாவத்தில் தாங்களும் நீங்களும் பங்கேற்க அப்படின்னு கேட்க சொன்னாரு. தாங்களும் பங்கேற்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க? எப்பா, நான் என்னுடைய தாய் தந்தை உன் கையில என்னை கதை முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் என்னை பார்த்துக்க வேண்டியது உன் கடமை, என் பிள்ளை குட்டியை பார்த்துக்க வேண்டிய கடமை தான். அதுக்காக நீ செய்யற பாவத்துல என்னால பங்கேற்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே என்ன செய்யலாம்? உடனே வச்சுக்கன்னு சொல்ல முடியாது. திரும்ப வந்து உங்களுக்கு சொன்னா இந்த மனைவி மக்களை ஏத்துக்க மாட்டேங்கிறாப்பா, அதுக்கு நான் என்ன செய்யணும்? இதுவரையும் செய்த பாவங்கள் போகணும்னா நான் என்ன செய்யணும்? ஒண்ணும் வேண்டாம். அதை வந்து ஒரு மரம், அந்த பேரை சொல்லி, ஏன்னா அவன் படிப்பறிவு இல்லாதவன், அதனால அவனுக்கு ராமான்னு அந்த மந்திரம் சொல்ல தெரியல. அதுவும் தெரியலவே அந்த மரத்தோட பேரு என்னன்னு கேட்டா அதுக்கு பேரு மரா அப்படின்னு சொன்னான். மரா அப்படிங்கிற மரத்தோட பேரு இப்பொழுது என்னவா இருக்கிறது தெரியுமா? பண்ணை மரம். அந்த பனைமரத்தை தான் மரான்னு சொல்லும் பொழுது அது ராமா 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 என்ற அச்சரம் பிறந்தது. அப்படியே சொல்லிக்கிட்டே ஒரு 12 ஆண்டுகள் அப்படியே உட்கார்ந்துட்டார் ஒரு இடத்துல. அப்படி உட்கார்ந்ததோட கீழே இருந்து அவரை சுற்றி அப்படியே புற்றுகள் உருவாக்கிய காரணத்தினாலே புற்றுக்கு மறுபேறு வாழி, அதனால வாழ் மிகர். அந்த புற்றுக்கு மறுபேறு வாழ், அதனால வாழ் மிகர் அப்படின்னு ஒரு சிறப்பு பேர். ராமாயணத்தை எடுத்துரைத்ததுனாலே சமஸ்கிருதத்தில் எப்படி வால்மீகி ராமாயணம் உருவாக்கலாம். அனந்த
5 விதமான ராமாயணம், 5 விதமான ஆசிரியர்கள் மொழிபெயர்க்கப்பட்டது, 4 விதமான ஆசிரியர்கள். ஆனாலும் கூட அதுல சிறப்பு பெற்ற ஒரு ராமாயணம் எது அப்படின்னா கம்பர் ராமாயணம். இப்போ ஆனந்த ராமாயணமோ இல்லவா வந்து ஒட்டப்புத்த ராமாயணமோ அதெல்லாம் ஒரு சிறப்பு பேரு கிடையாது. துளசிதாசர் ராமாயணம் என்ன சொல்றது அப்படின்னா ராமாங்கிற சொல்ற அந்த அச்சரத்தை அதிகமா உச்சரித்தது யார் அப்படின்னா ஆஞ்சநேய பெருமான். ஆனால் அவரை காட்டிலும் ஒரு பக்தர் வந்து உச்சரித்தார் அப்படின்னு சொன்னா அது துளசிதாசர் தானா. ராமனுடைய நாமத்தை அதிகமாக உச்சரித்த ஒரு பக்தர் யார் அப்படின்னா ஆஞ்சநேய காட்டிலும் ஒரு பெரிய பக்தர் இருக்கார் அப்படின்னா அவர் துளசிதாசர் தானா. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புகள் இருக்கு. இதை போய் கேட்டுக்கிட்டீங்களே, நான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, என்ன கேட்கவா? கேளுங்க. ராமாயணத்தை எழுதியது யாரு, சமஸ்கிருதத்துல எழுதுறது யாரு, தமிழ்ல எழுதுறது யாருன்னு கேட்கிறேன். அண்ணன் எத்தனை பேர் அவங்க? எங்க ராமாயணத்துல 4 பேர். ராமாயணம் நீங்கல்ல, ராமாயணத்தை இயற்றியது யாரு? என்ன மொழியில? சமஸ்கிருதத்துல இல்லன்னா நீங்க உயர்ந்தமா உயர்த்தப்பட பாதத்துல ஒளி வச்சிருக்கீங்க. அதுக்காக மட்டும் ரொம்ப சுதாரணமா தான் நாங்க நிக்கணும். ஆமா, நான் அதை கண்டாலே மட்டும் பிடிக்கவே பிடிக்கும். எனக்கு நானே உலகத்திலேயே பிடிக்காத ஒரு கதாபாத்திரம் எது அப்படின்னா இந்த நாரதன்ற கதாபாத்திரம். யாரெல்லாம் கதையை பிடிச்சிட்டு வராங்களோ அவங்களே பிடிக்கவே பிடிக்கும். எனக்கு அப்படின்னா கையில கவனம் பிடிச்சிட்டு யாரை பார்த்தாலும் அப்படி என்னமோ குழந்தைகளை தூக்கி போட்டு குழம்பு போல எல்லாம் கொண்டிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா வண்டியில வரும்போது தம்பி சாப்பிட்டீங்களா, சாப்பிடாம படுத்திருந்தா கூட எந்திரிச்சு கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் சாப்பிட சொல்லி டீலா வாங்கி கொடுத்தா கூட பாசம் இருப்பாங்க. இந்த மேடைக்கு வந்ததுக்கு அப்புறம் சுடுதண்ணி அள்ளி தலையில ஊத்துற மாதிரி போய் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க வெட்டி போடு அப்படி சில பேர் இருக்காரு. ஆனா உங்களை அப்படி சொல்ல மாட்டேன், அதை சொல்ல வரேன். நான் அப்படி பேசவே மாட்டேன், அதனாலதான் சொல்றேன். நான் சில பேர் அப்படி இருப்பாங்க, ஆனா நான் உங்களை அப்படி சொல்ல மாட்டேன். நான் எப்பொழுதுமே விஷயம் பேசுறேன், அவ்வளவுதான். நீங்க எனக்கு வந்து ஆனா அந்த யாரும் இல்லாத பிடிக்காது, அதனால யாரும் இருந்தாலும் பிடிக்காது. அப்படிதான் எனக்கு அப்படிலாம் பக்கத்துல யாரும் ராமாயணத்தை எழுதியது யார்? சமஸ்கிருதத்திலே வால்மீகி எழுதினார். தமிழிலே வால்மீகி தான் அவர் முதலிலே வால்மீகியாகத்தான் இருந்தாரா? இதே ரட்சகன் என்றக்கூடிய ஒரு அரக்கனாக தான் இருந்தார். திருடனாக இருந்தார். வழிபறி கொலையெல்லாம் அடிச்சு பறிச்சு திருடிக்கிட்டு போய் மனைவி மக்களுக்கு கொடுப்பது வழக்கமாக வைத்திருந்தார். ஒரு நாள் பாருங்க உங்களே பெரிய நீங்க அவ்வளவு பெரிய என்ன இருக்கு அதை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி உங்களை வழிமறிக்க. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? மிகப்பெரிய பாவம், இந்த பாவத்துல உங்களோட குடும்பத்தோட உங்களை பங்கேற்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாங்க? ஆமா, நான் வழிப்பறி செய்து என்னோட குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற வழிப்பறி செய்து என் குடும்பத்தை காப்பாற்றணும் கொண்டு போறேன். அப்ப நான் செய்கிற பாவத்துல அவங்களுக்கு பங்கு ஏற்றுக்கலாம். சரி, அப்படியா நீங்க கேட்கலாம் அப்படின்னு போறான். போய் தன்னுடைய மனைவியை கேட்கிறேன், வா இவ்வளவு நாட்களாக நான் வழிப்பறி செய்துதான் இவ்வளவு பார்த்துக்கிட்டேன், அப்படிதான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே நாரதரை பார்த்தேன். அவர் சொன்னாரு இது மிகப்பெரிய பாவம், இந்த பாவத்தை தாங்களும் நீங்களும் பங்கேற்க அப்படின்னு கேட்க சொன்னாரு. தாங்களும் பங்கேற்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க? எப்பா என்னுடைய தாய் தந்தை உன் கையில என்னை கதை முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் என்னை பார்த்துக்க வேண்டியது உன் கடமை, என் புள்ள குட்டியும் பார்த்துக்க வேண்டிய கடமை தான். அதுக்காக நீ செய்யற பாவத்துல என்னால பங்கேற்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே என்ன செய்யலாம் உடனே வச்சுக்கன்னு சொல்ல முடியாது. திரும்ப வந்து உங்களுக்கு சொன்னா நம்ம மனைவி மக்களை ஏத்துக்க மாட்டேங்கிறாப்பா, அதுக்கு நான் என்ன செய்யணும்? இதுவரையும் செய்த பாவங்கள் போகணும்னா நான் என்ன செய்யணும்? ஒண்ணும் வேண்டாம். அதை வந்து ஒரு மரம் அந்த பேரை சொல்லி, ஏன்னா அவன் படிப்பறிவு இல்லாதவன், அதனால அவனுக்கு ராமான்னு அந்த மந்திரம் சொல்ல தெரியல. அதுவும் தெரிகிறவே அந்த மரத்தோட பேர் என்னன்னு கேட்டா அதுக்கு பேர் மரா அப்படின்னு சொன்னான். மரா அப்படிங்கிற மரத்தோட பேரு இப்பொழுது என்னவா இருக்கிறது தெரியுமா? பண்ணை மரமாக இருக்கிறது. அந்த பனைமரத்தை தான் மரான்னு சொல்லும் பொழுது அது ராமா 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 என்ற அச்சரம் பிறந்தது. அப்படியே சொல்லிக்கிட்டே ஒரு 12 ஆண்டுகள் அப்படியே உட்கார்ந்துட்டார் ஒரு இடத்துல. அப்படி உட்கார்ந்ததோட கீழே இருந்து அவரை சுற்றி அப்படியே புற்றுகள் உருவாக்கிய காரணத்தினாலே புற்றுக்கு மறுபேறு வாழி, அதனாலே வாழ் மிகர். வாழ் அந்த புற்றுக்கு மறுபேறு வாழ், அதனால வாழ் மிகர் அப்படின்னு ஒரு சிறப்பு பேர். ராமாயணத்தை எடுத்து வைத்ததுனாலே சமஸ்கிருதத்தில் இருந்து வால்மீகி ராமாயணம் உருவாக்கலாம். அப்புறம் அனந்த ராமாயணம், துளசிதாசர் ராமாயணம், கம்பர் ராமாயணம், ஆனந்த ராமாயணம்,
ராமனுடைய நாமத்தை அதிகமாக உச்சரித்த ஒரு பக்தன் யார் அப்படின்னா ஆஞ்சநேய காட்டிலும் ஒரு பெரிய பக்தர் இருக்கார் அப்படின்னா அவர் துளசிதாசர் தானே. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புகள் இருக்கு. இதை போய் கேட்டுக்கிட்டீங்களே, நான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, என்ன கேட்கவா? கேளுங்க. ராமாயணத்தை எழுதியது யாரு, சமஸ்கிருதத்துல எழுதுனது யாரு, தமிழ்ல எழுதுனது யாருன்னு கேட்கிறேன். அண்ணனுக்கு எத்தனை பேர் அவங்க? எங்க ராமாயணத்துல 4 பேர். அப்பா அம்மா சொல்லல. அண்ணனுக்கு சொன்னாங்க. யாருமே சொல்லல. அப்ப யார் சொல்லல? நீங்க ஏன் தெரியுங்க? எனக்கு தெரியும்ல. சில பேர் பொம்பளை பிள்ளைக்கு அண்ணன் ஒருத்தர் ஒண்ணு சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? என்ன 10 பேர் செய்ய வேண்டிய வேலைய ஒத்தாள் செஞ்சா அப்படின்னா அது தனியார் வேலை, ஒத்தாள் செய்ய வேண்டிய வேலை 10 பேர் செஞ்சா அது அரசாங்க வேலைன்னு சொல்லுவார். அதே மாதிரி உங்களுக்கு யாராவது வேலை கொடுத்தாரு? என்னுடைய வேலை பொதுநல வாதிமனா. சரி சரி சரி. பொதுநலம்னா இப்படி பொதுநல எங்கெல்லாம் பொம்பளை பிள்ளை இருக்கோ அங்கெல்லாம் அப்படி தெரியுது. அப்படி இல்ல, எல்லாருக்குமா எப்பப்ப எங்கெங்க நல்லது செய்யணுமோ அங்கேயே மட்டும் நல்லது செய்யுங்க. அப்ப எங்க போவீங்க, எப்ப என்னன்னு செய்வீங்க? இப்ப உங்கள் வேலையா செய்யுங்க. என்ன தெரியல, மாப்பிள்ளையோட பேருமே சொல்லுங்க. பாப்புகளும் பழனியிலே அதை பார்த்து வந்திலே தானே இல்லை கடலோர் கூட்டம். பாப்புகளும் பழனியிலே பண்புண்டே ஓட்டம், அதை பார்த்து வந்திலே தானே பச்சை கடல் போல் கூட்டம். அள்ளி எங்க இருந்தாலும் அறிவிப்பு இங்க வழியா மன்னார்குடி பருத்தி கோட்டை அப்படி சொல்லுங்க. அது சொல்லாம சுவாமி பெரிய உள்ள போன தெரியுமா? தாகசாந்தி செய்து முருகப்பெருமானைய மாப்பிள்ளையாக வாழ்த்து வந்திருக்கிறேன். கல்யாணம் உங்களுக்கு என்ன? கல்யாணம் ஆளுக்கு திரும்பவும் கல்யாணமா? ஏன் அண்ணு பகலும் இந்த அவஸ்தை இடிவிடுத்து என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டாமா? மனசுக்கு நல்ல விஷயம் வந்தா நல்ல விஷயமா இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. சொல்லுங்க. அப்படி பிடிக்காததுக்கு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதை நான் பாட மாட்டேனா? சரி பாருங்க. சிந்தைக்கு வந்த கிளி சில சட்ட சிக்கல்
என்ன அர்த்தம்? ஏன் அவருக்கு என்ன குறைச்சல் எதுல குறைச்சல் இருக்காரு பிடிக்கிறது அவருக்கு எல்லாமே இருக்கு. அப்புறம் என்ன அழகு இருக்கு அழகுனால இருக்கு தமிழ் கடவுளே திறமை நிறையவே இருக்கு திடம் இருக்கு எல்லாமே இருக்கு. எல்லாம் இருக்கவருக்கு அப்புறம் என்னமா எனக்கு மனசு பிடிக்கலையே. ஏன் மனசு பிடிக்கல? அவருக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிருக்கனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையா? ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? பாரிஜாத மலர் பார்த்தீங்களா? அதை கொண்டு போய் வைகுண்டத்துல மகாவிஷ்ணுவோட மனைவியில ஒட்டி கொடுக்கும். தாமா ருக்மணின்னு 2 பேர் இருக்காங்க. 2 மனைவி. அது ஒரு மலரை கொண்டு போய் யாருக்கு கொடுக்குறது? போன நீங்க 2 மலரை கொண்டு போயிடணும். 2 பேர்ட்டையும் கொடுத்தீங்கன்னா சண்டைக்கு வந்திருக்காரு. ஆனா பாரிஜாத மலரை கொண்டு பம்மாட்ட கொடுக்க ருக்மணி அதை பார்க்க 2 பேருக்கு சண்டை நாடி போச்சு. சரி தேவலோகத்திலேயே சக்கரத்தி சண்டை கடுமையா நடந்துச்சுன்னா நான் பூலோகத்துல இருக்கேன். இங்க 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்ப என்ன நடக்கும்? சக்கரத்தி சண்டை நடக்கும். அந்த சக்கரத்தி சண்டை நடக்கிறத இப்ப நீங்க ஓரமா வந்து வேடிக்கை பார்க்கலாம் ஆசைப்படுறீங்க. கல்யாணம் பண்றோம்னு வச்சுங்களேன், முதல்ல கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியே கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்படி கூட்டிட்டு போகும் பொழுது பொண்டாட்டி காலில் கல்லை தட்டிடும். என்னங்க கல்லு காலை தட்டிருச்சுங்க. ஐயோ பதறி போறது. ஆசை பொண்டாட்டி தர்ம பொண்டாட்டி நேச பொண்டாட்டி கல்யாணம் பண்ண புதுசுல கல்யாணம் பண்ண புதுசுல என்ன பொண்டாட்டிய அருமை பொண்டாட்டி ஆசை பொண்டாட்டி நேச பொண்டாட்டி பாச பொண்டாட்டி. ஐயோ காலையா கல்லு தட்டிருச்சு. ஆத்து வர முடியாதா? என் சமயம் பிடிச்ச கல்லு என் பொண்டாட்டி காலை கட்டிட்டியே அப்படின்னு சனிய எங்க இருக்கு? கல்லுல இருக்கு. கல்லுல ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் போச்சு. 2 வருஷம் ஆச்சுங்க. சரி அதெல்லாம் அக்கா எடுத்துருச்சுங்க காட்டி கால கிரகத்தை. ஆமா வேற பிராணத்தில கேட்கலாம் தோணல. அத வேற காரணங்கள்லாம் பிராணத்திலே சந்தேகம் தெரிஞ்சு கூடாது. நீங்க இதெல்லாம் சொல்றீங்களா? பாருங்க நம்மளே சொல்லிடுறேன். சரி சொல்லுங்க. 2 குழந்தை பிறந்துச்சு. கையில 1 இடுப்புல 1 காலில் 1 போட்டு இழுத்துக்கிட்டு இப்படி தவறு கோயிலுக்கு போறாங்க பூசை முன்னாடி குடும்பத்தோட. அதே வழியா போகும்போது அதே கல்லு காலை தட்டிருச்சு. என்னங்க இந்த குழந்தைய போடுங்க கல்லுல காலை தட்டிருச்சுங்கன்னு சொல்ல ஏடி சரியா முடிச்சல என்ன சரியா பிடிச்ச இங்கே போயிடுச்சு. பார்த்து வரக்கூடாது. கண்ணு முதல்ல இருக்கு என்ன பின்னாடி இருக்கு. பார்த்து வர மாட்டியா நீ? எப்போ 2 குழந்தை பிறந்த பிறகு அந்த மாதிரி கல்யாணம் பண்ண புதுசுல கண்ணே மணியே தேனே சொல்லுவாங்க. ஆனா இவர் அப்படி இல்லமா, எப்பவுமே அவர் தாங்கக்கூடியவர். அவர் ஏற்கனவே தாங்கிட்டார். ஏற்கனவே மனைவி இருக்காங்க. அவரை புரிஞ்சிட்டார். நான் அவரை கட்டிக்க மாட்டேன். அண்ணு பகலும் தான் தேடி விடுத்து
நாமத்தை நாம் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவன் புகழை நாம் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு தெய்வம் இல்லை என்றால், அந்த ஒரு பேராமம் இல்லை என்றால் நமக்கெல்லாம் முடியாது. யாருக்குமே படத்துல எனக்கு இருக்குன்னு சொல்றதால அப்படின்னு சொல்ல முடியாது. அது இருந்தாலும் கூட இதுல தான் அதிகமா போகுது. ஏன்னா முருகன் தமிழுக்கு தலைவன். அப்படிப்பட்ட தலைவனை, தமிழ் கடவுளை நாம் அதிகமா போற்றி வணங்கணும். அவருடைய அருட்கடாட்சம் பரிபூர்ணமாக நமக்கு கிட்டும். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா, வீர வேல் முருகனுக்கு அரோகரா, நாகனுக்கு அரோகரா, சேவல் முருகனுக்கு அரோகரா.
மணி ஓசை வரும் முன்னை என்று சொல்வதைப் போல் அவருடைய காலம் இருக்கின்றது. தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் அறிந்திருந்தாலும் அறியாமல் இருந்தாலும் அவருடன் சென்று முறைகளை பார்ப்போம். மங்களம் உண்டாகட்டும். கலைமகன் மைந்தனை வருக, கானத்தின் நாயகனை வருக, சதுரங்க முதல்வனை வருக, சாஸ்திரங்கள் கற்றோரை வருக, தெய்வ லோகம் வணங்கி தெய்வ மொழிய வருக, கலக பிரியரை வருக, காணாமந்த வாரிய வருக, முத்தமிழ் கற்றோரை வருக, மும்முலக வென்றோரை வருக, நாட்டுக்காக விளக்கி நாரதரை வருக, ஊருக்காக விளக்கி உத்தமரை வருக. எந்நேரமும் அந்த நாரதனின் புகழ்பாடு நாரத மகரிஷியை வருக வருக வருகிற வாழ்த்து கூறி எல்லாம் வல்ல இறைவன் மேலே பட்டியலே விடுகின்றிருக்கக்கூடிய மென்னாண்டர் மூர்த்தியினுடைய அருளாட்சமும் நெடுங்குடி கைலாசநாதர் பிரசன்ன நாயனுடைய அருளாட்சமும் நம்மளுக்கும் நம்மை போன்ற சகை கலைஞருக்கும் இசை கலைஞருக்கெல்லாம் அறிமுகம் கொடுக்கிற தபத்திரு சங்கரதாஸ் சுவாமியுடைய அருளாட்சமும் மனிதனாக பிறந்து மனிதனாகவே வளம் வந்து திருச்செந்தூரில் வடிக்குமான சத்துரு சங்கரமுத்தி ஐயாவுடைய அருள்ராட்சியமும் எல்லாம் வல்ல இறைவன் இந்த ஊரிலே கொடுக்கின்றிருக்கக்கூடிய இறைவனுடைய அருள்ராட்சியம் நிரம்ப பெற்றிருக்க காரணத்தினாலே வாழ்க வாழ்க வாழ்கிற வாழ்த்து கூறி நாங்கள் வரவேற்கிறோம். தெரியுமா? நாடலைக்கும் மாமன் மகள் நாரதரை வருகவே. இவள் சுந்தரவள்ளி சுதந்திரமாக இருக்கின்றார். சுதந்திரமாக இருக்கலாமா? திருமணச்சிறையில இந்த உருவத்தோடு செல்லலாமா? இந்த உருவத்தோடு செல்லாமல் வேறுபடாக உருமாறி ஒரு மாற்றுத்தியை துரத்தி செல்வது போல சென்று காதல் திருமணம் என்று சொல்லக்கூடிய காந்தர்வ கலப்பு திருமணத்தை முடிக்கணும் சொல்லுங்க. காலையிலே திருமணத்துக்கு வருவீர்களா? அப்படி மாமாலை பாடி கையிலே பூமாலை கொண்டு வருகின்ற உங்களுக்கு நான் தருகின்ற பரிசு தருமா? எங்கு சென்றால் முதல் மாலை இருக்கிற பரிசு சென்று வருகின்ற
தோல்வியுற்று மிகவும் கலங்கி கொண்டிருக்கும் பலவாத்திய கலைஞர் எனது அன்பு மாமா அதிலும் நான் ஒருவன் ஐயா. கேஆர் ராஜா மற்றும் அருமை அண்ணன் ஹார்மோனிய சக்கரவர்த்தி ஐயப்பன் அவர்களுக்கும் நீங்கள் சேர்ந்து கொஞ்சம் நல்லா இல்ல. விருப்ப பாடலாக சேர்ந்து விட்டேன். கண்மணி நில்லு காரணம் சொல்லு காதல் கிளியே நடந்ததை நினைத்து ஏங்குமே காதலை கண்களில் வளர்ந்த காதலை கடைத்திட நினைத்தா மாபெரும் வாய்ப்பினை அளித்து ஊர் கிராம பொதுமக்கள் விழா திருவிழாக்கள் அத்தனை அன்பு சார்ந்த உள்ளவர்களுக்கும் என்ன சார்பாக நான் சார்ந்த கலைக்குழுமத்தை சார்பாக மனமார்ந்த நன்றி எனக்கு இடத்த வணக்கம். இந்த நாடகத்தினை சிறந்த ஏற்பாடு செய்த செய்யக்கூடிய அன்பு ராதா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி எனக்கு இடத்த வணக்கம். சிறந்த முறையை இசையமைத்த இசைக்கலைஞர்கள் 4 பேருக்கும் முதற்கண் வணக்கத்தோடு நன்றி நன்றி இடந்த வணக்கம் சென்று வருகிறேன்.